ஹாய்மா, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னா வேலப்பூர் கோயிலுக்கு தான் இன்றைக்கி நடந்தே போக போகிறோம். வேலப்பூர் கோயில் வந்து 13.6 கன்னியப்பபிள்ளைவட்டியிலேருந்து நம்ம நடந்து போக போகிறோம். எங்கள் ஊர் வந்து கொப்பையம்பட்டி. அங்கேருந்து வரல, நான் கன்னியப்பபிள்ளைவட்டியிலேருந்து தான் நடந்து போகிறேன். தேனியிலேருந்து வந்தனால கன்னியப்பபிள்ளைவட்டியில் இறங்கி அங்கேருந்து நடக்கிறேங்க. பாருங்கள், இவங்க எல்லாருமே ஆண்டிப்பட்டியிலேருந்து வந்தவங்க நடந்தேவும். இப்போ எல்லாருமே சரி டீ சாப்பிட்டு போகலாம் அப்படின்றக்காண்டி உள்ளே போனாங்க. உள்ளே போய் எல்லாம் டீ ஆர்டர் சொல்லிவிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். ரொம்ப நேரம், கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் பேசிவிட்டு அவங்க டீ எல்லாம் அதுக்கப்புறமா கிளம்புனோங்க. இவங்க எல்லாருமே நல்லா ஜாலியாக பேசுனாங்க. நான் தனியாக வந்தனால ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மனசு. பரவாயில்ல, கடவுளாக பார்த்து இவங்களை அறிமுகப்படுத்தி வச்சாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் தங்கச்சி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா விட்டுட்டு போயிட்டாங்க முன்னாடியேவும். அவங்க வர்றாங்கன்னு நினச்சி தான் நான் இங்கேருந்து கிளம்புனேன். அதுக்கப்புறமா அவங்க முன்னாடி கிளம்புனால கன்னியப்பபிள்ளைவட்டியிலேருந்து சரி நம்ம கடவுள் மேலே பாரத்தை போட்டு, முருகர் மேலே பாரத்தை போட்டு நம்ம நடந்து போயிடலாம், நமக்குன்னு யாராவது அனுப்பிச்சி விடுவாங்கன்னு நம்பிக்கையில் நான் இறங்குனேன். அதேமாரி பார்த்திங்கன்னா ஆண்டிப்பட்டியிலேருந்து ஃபஸ்ட்டு அறிமுகமானாங்க. அவங்க கொஞ்சம் வேகமாக நடந்தனால சரி நீங்கள் முன்னாடி போங்கன்னு அத்தைவங்க கன்னியப்பபிள்ளைவட்டியிலேருந்து இடையில வந்து ஜாயின்ட் ஆனாங்க. அவங்களோட அவங்க குட்டி பசங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தாங்க, பேரங்களெல்லாம். மெதுவாக தான் நடந்து வந்தாங்க. சரி நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு மெதுவாக நடந்து போகிறதுக்கு இவங்க நல்லா ஒத்துழைச்சாங்க. அப்படி மெதுவாக அவங்களோட பேசிக்கிட்டேவும் நடந்து போனோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்காத அளவு முருகர் வந்து அற்புதத்தை செஞ்சுட்டாங்க. நான் வந்து ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் போகிறேன் நடந்து வேலப்பூர் கோயிலுக்கு. அதுக்கு முன்னாடி லோயர் கேம்ப் பக்கம் வழிவிடு முருகன் கோயிலுக்கு தான் தைப்பூசம் நடந்து போவேன். இப்போது இங்கே வந்து சரி இந்த வருஷம் இங்கே போகலாம். 2-3 வருஷம் வேறு நான் நடக்கலைங்க. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. சரி இப்போ நடக்க முடியாதுன்னு எங்கள் மாமா சொன்னாங்க, நடக்க மாட்டேப்பா அப்படின்னு. இருந்தாலும் பரவாயில்ல, ஒரே நம்பிக்கையாக நடந்து வந்துட்டேன். ஆனால் நடந்த அலுப்பே தெரியல. நல்லா ஜாலியாக பார்த்திங்களா, அத்தை ஜாலியாக பேசிக்கிட்டு அந்த நடக்கிறதே தெரியாத அளவுக்கு பேசிக்கிட்டு வந்தாங்க. வீடியோ எடுக்கிறதுக்கும் ஒத்துழைச்சாங்க. பொறுமையாக இருந்து வீடியோ எடுத்தாலும் பொறுமையாக மெதுவாக தான் போனாங்க கூப்பிட்டுக்கிட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எதிர்பார்க்கவே இல்லை. சொந்தக்காரவங்க தான் சொன்னாங்க, நான் இவங்கள வந்து பார்த்ததில்லை, இவங்களோட பேசுனதில்ல. திடீர்னு கடவுளாக பார்த்து அறிமுகப்படுத்தி வச்சாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் எப்படி தனியாக நடந்து போக போகிறேன்னு நினச்சேன். முருகர் வந்து அற்புதம் பயங்கரமாக பண்ணிட்டார். இப்போது கன்னியப்பபிள்ளைவட்டி, மாயாண்டிப்பட்டி, அதுக்கப்புறமா ராஜ்தானி, கதிர் நரசிங்காபுரம், அதுக்கடுத்து இடையில எந்த ஊர் இருக்குதுன்னு எனக்கு சரியாக தெரியல. இதெல்லாம் கடந்து தான் நம்ம வந்து வேலப்பூர் கோயிலுக்கு போகணும். தெப்பம்பட்டி எல்லாமே தாண்டி தான். இப்போ எல்லோரும் மெதுவாக தான், ஒரே நடையாக மெதுவாக தான் நடந்து போனோம். ஏன்னா வேகமாக நடந்து போனோம்னா இடையிலையே பார்த்திங்கன்னா ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிச்சு நடக்க முடியாமல் போயிடும், டயர்ட் ஆயிரும். மெதுவாகவே ஒரே நடையாக நடந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா பசங்களாம் தூக்கம் வருதுன்னு சொல்கிறதுக்காண்டி டீ ஷாப்புக்குள்ளே உள்ளே போனோம். பசங்களுக்கெல்லாம் டீ வாங்கி கொடுக்கலாமேன்னு. அத்தைவங்க எல்லாருமே நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க பசங்களோட. கொஞ்ச நேரம் அந்த தூக்க கலங்கமெல்லாம் பசங்களுக்கு அந்த டீ குடிக்கவும் கொஞ்சம் போயிடுச்சு. அவங்க மருமக அந்த பொண்ணு, இந்த பசங்க எல்லாருமே பேரம்பேத்திக தான் அவங்களுக்கு. நான் இப்போ தான் இவங்களை இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். பார்க்கும்போதேவும் அறிமுகம் இல்லைனாலும் நல்லா ஜாலியாக பேசுனாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மெயினாக பாதுகாப்பாக கூப்பிட்டு போயிட்டு வந்தாங்க. சேஃபாக அந்த வண்டி, பஸ், வேனு எல்லாமே வந்தாலும் ஓரமாக வாங்கன்னு, அதான் பெரியவங்க கூட இருக்கணுன்றது. பாதுகாப்பாக கூப்பிட்டு வந்தாங்க. நான் போகிற வரைக்கும் தான் மலை மேலே போய் சாமி கும்பிட்ற வரைக்குமே ஒன்றா தான் இருந்தோம். அதுக்கப்புறமா சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறமா நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். இந்த பசங்களுக்கு வந்து தூக்கம் வந்தனால பாப்பா வந்து கூப்பிட்டாங்க, அக்கா வாங்க கிளம்பலாம்னு. இந்த பொண்ணு தான் வந்து கூப்பிடும்போது இந்த வரேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு லேட் ஆகவும் அப்படியே அவங்க கிளம்பிட்டாங்க. நான் கொஞ்சம் நேரம் வீடியோலாம் எடுத்ததுக்கப்புறமா அப்படியே கீழே இறங்கி வந்தேன். அதுக்கப்புறமா நம்ம தனியாக போகிறோமேன்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, முருகர் வந்து ஏதாவது ஒரு வழியை காட்டி விடுவார் நமக்குன்னு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஆண்டிப்பட்டி பக்கம் சில்காரவெட்டின்னு அவங்க ஒரு அப்பம்மா, அவங்களே அனுப்பிச்சி விட்டாங்க. பார்த்திங்கன்னா இந்த பசங்க எல்லாருமே அந்த டீ ஷாப்பில் டீ சாப்பிட்றதுக்காக வந்தவங்க. எல்லாருமே ஹாய் சொல்லி ஹரோகரா சொன்னாங்க.
எல்லாமே பக்கத்து கிராம பசங்க தான் நடந்து வந்தாங்க. இவங்க நம்பர் கொடுத்து அக்கா லிங்க் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிப்பா தம்பி அப்படின்னு நம்பர் வாங்கி வச்சுருக்கேன். வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொடுக்கணும். வேலப்பூர் இப்போ தெப்பம்பட்டிக்கு வந்தாச்சுங்க. வேலப்பூர் கோயில் வந்து 6 கிலோமீட்டர் இருக்குது தெப்பம்பட்டியிலேருந்து. இப்போ தெப்பம்பட்டியிலேருந்து நம்ம நடக்கணும். தெப்பம்பட்டி வரைக்கும் நம்ம நடந்து வந்தாச்சு. பாருங்கள், எல்லாமேவும் சித்திரை திருவிழாவுக்காண்டி தெப்பம்பட்டியில் இந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க கட் அவுட் எல்லாமேவும். இப்போ இதுதான் பஸ் ஸ்டாண்ட், தெப்பம்பட்டி பஸ் ஸ்டாண்டு. நம்ம பாலக்கோம்பை பஸ் ஏறி வந்தோம்னா இந்த ஸ்டாப்பில் இறங்கி தெப்பம்பட்டி பஸ் ஸ்டாண்டில் இறங்கி இந்த ரைட் சைடு தான் அப்படியே பாலக்கோம்பைக்கு பஸ்ஸு போகும். நம்ம நேராக போனோம்னா நம்ம வேலப்பூர் கோயில் இந்த ஆட்டோ எல்லாமே நிற்கிது பார்த்திங்கன்னா, இந்த ரோடு தான் பாலக்கோம்பைக்கு போடுற ரோடு. ரைட்டில் போனோம்னா லெஃப்ட்டில் போனோம்னா பாலக்கோம்பை. நம்ம நேராக போனோம்னா வேலப்பூர் கோயில். ஆட்டோ எல்லாமே நிற்கிது பார்த்திங்கன்னா, இங்கே இறங்குனோம்னா இந்த ஆட்டோ ஷேர் ஆட்டோ எல்லாமே வரும். நம்ம கோயிலுக்கு போய் இறங்கிடலாம். பஸ்ஸு இந்த வேலப்பூர் கோயில் பஸ்ஸுன்னா கோயில் பக்கத்துலேயே போய் இறங்கிடலாம். அது டயத்துக்கு தான் இருக்கும். இப்போது சித்திரக்கனினால் நைட்டு எல்லாமேவும் அந்த ட்ரிப் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. பஸ் வசதி நல்லா விட்டுருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ பசங்க எல்லாருமே நடந்த டயர்டாக இருக்கும்னு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்தாங்க அத்தை. எனக்குமே வாங்கி கொடுத்தாங்க. வேண்டான்னு சொன்னேன், இருந்தாலும் பரவாயில்லப்பா குடி அப்படின்னு வாங்கி கொடுத்தாங்க. பசங்க ரொம்ப தூக்கத்தில் தான் நடக்கிறதெல்லாம் நல்லா ஈஸியாக நடந்துட்டாங்க. ஆனால் தூக்குங்கிறதுக்கு கொஞ்சம் தூக்கம் வந்துடுச்சு பசங்களுக்கு. இப்போ பக்தர்கள் எல்லாருமே வந்து உட்காந்துருக்காங்க. தூங்குறவங்க தூங்கியிருக்காங்க இங்கே தெப்பம்பட்டியில். ஏன்னா கோயில் பக்கம் தானே, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு எல்லாருமே இருக்காங்க. இப்போது நாங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு இப்போ கிளம்பியாச்சுங்க. நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இடையில பார்த்திங்கன்னா அன்னதானம் நிறைய இடத்துல ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வீடியோ எடுக்கல. நாளைக்கு பகலில் தான் அன்னதானம் எல்லாமே கொடுப்பாங்க. நல்லா பகலில் நல்லா இன்னும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். பால் குடம் காவடி எடுக்கிறவங்க நிறைய வருவாங்க. இந்த கெடா வெட்டுறவங்க எல்லாமே நல்லா நைட்லேயே பார்த்திங்கன்னா கெடா இது பண்ணுறது, சிறப்பு கொடுக்குறது எல்லாம் சமையல் வேலை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. நல்லா சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நைட்டில். ஆனால் பஸ்ஸு கூட்டமாகவே தான் போய்கிட்டு இருக்காங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா சாமியெல்லாம் நல்லா பார்த்தோம். இப்போது வாராயம்மன் சிவன் இங்கே நம்ம வேலப்பூர் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இருக்காங்க. நம்ம அங்கே தான் இன்றைக்கி வந்திருக்கோம். இப்போது நடந்து போகிற வழி தான். சரி, நம்ம வாராயம்மன் சிவனையும் நம்ம பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காண்டி உள்ளே வந்திருக்கோம். லெஃப்ட் சைடு தான் நம்ம வேலப்பூர் கோயிலுக்கு போகிறோம் பார்த்திங்களா, அதுக்கு முன்னாடியே லெஃப்ட் சைடு நம்ம வாராயம்மன் சிவன் கன்னிப்புலவெட்டி தான் மாமாங்கோர். அவங்க தான் இங்கே வந்து கோயில் கட்டியிருக்காங்க. இந்த துண்டு போட்டிருக்காரு பார்த்திங்கன்னா, காவி கலர் துண்டு. அவர் தான் இந்த அத்தை. இவங்க கோயில் தான். இவர் தான் அந்த கோயில் நிர்வாகி மாமா. சிவன் வாராயம்மன் வச்சுருக்காங்க. பஞ்சமிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அபிஷேகம் எல்லாமே நல்லா சிறப்பாக பண்ணுறாங்களாம்மா. பூஜையெல்லாம் நல்லா சிறப்பாக நடக்குதுப்பா, நீங்கள் பஞ்சமி அன்னைக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிங்கம்மா, ஒரு பஞ்சமிக்கு நான் கண்டிப்பாக வர்றேன் அப்படின்னாங்க. பகலில் வந்தால் நல்லா வீடியோ எடுக்கலாம். வர்ற பக்தர்களுக்காக பார்த்திங்கன்னா இந்த பாய் எல்லாமே விரிச்சிட்டு தூங்குறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. குழந்தைய தூங்குறதுக்கு இந்த தொட்டில் வசதி எல்லாமே நல்லா சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா நடந்து போகிறவங்க இங்கே வந்து பகலில் நைட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் போய்க்கிடலாம் கோயிலுக்கு. நைட் நடக்க முடியாதவங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து போகிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வாராயம்மன் உள்ளே போய் சாமி கும்பிடுங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரி, உள்ளே வந்து வேண்டான்னு சொன்னோம். இல்லைப்பா பரவாயில்ல, உள்ளே போய் கும்பிடுங்க அப்படின்னு சொல்லவும் உள்ளே வந்து பசங்க நாங்கள் எல்லாருமே உள்ளே வந்து சாமி கும்பிட்டோம். எல்லாருமே உள்ளே போய் கும்பிடுவாங்க, நீங்களும் போய் கும்பிடுங்க அப்படின்னாங்க. சிவனையும் அதே மாதிரி தான், நீங்கள் உள்ளேயே போய் கும்பிடுங்கப்பா அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வர்ற பக்தர்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இங்கேயுமே அன்னதானம் காலையில் அன்னதானம் கொடுப்போம்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரிங்கம்மா அப்படின்னோம். பகலில் வந்து பார்த்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். செடியெல்லாம் வச்சுருக்காங்க. நல்லா பாதுகாப்பு வசதி எல்லாமே நல்லாயிருக்கு. இப்போது அங்கேருந்து கிளம்பியாச்சும் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசி இருந்துட்டு நம்ம கிளம்பிட்டோம். சரி, உட்காந்தா ரொம்ப டயர்ட் ஆயிரும்,
பசங்க வேறு தூக்கம் வருதுன்னு சொன்னாங்க அப்படின்னு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இடையில நடந்து வர்றப்போ அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம அங்கே கொஞ்சம் தூரம் வரும்போதே பார்த்திங்கன்னா அந்த தக்காளி சாப்பாடு வாசம் வந்துச்சு. சரி சாப்பாடு ரெடி பண்ணுறாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சி நான் சொல்லிக்கிட்டே வந்தேன் அத்தைக்கிட்ட. அது கடைசியில் பார்த்தோம்னா அன்னதானமே கொடுக்குறாங்க. சூடான சாப்பாடு நைட் 2 மணிக்கு சூடான அன்னதான சாப்பாடு நல்லா திருப்தியாக நிறைவாக சாப்பிட்டோம். நல்லா பசியோடு இருந்தேன் நான்லாம். நைட்டு கொஞ்சமாக தான் சாப்பிட்டு வந்தனால நைட் பசி. சூடாக வாங்கி சாப்பிட்டோங்க. ஆனால் நல்லா பயங்கர டேஸ்ட்டாக நல்லா அன்னதானம்னாலும் நல்லா டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தாங்க. நான் சொல்லிட்டு வந்தேன், தம்பி சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னே. நன்றிக்கா அப்படின்னாங்க. எல்லாருமே வர்ற பக்தர்கள் எல்லாரையுமே வாங்க சாப்பிடுன்னு கூப்பிட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சூடாகவும் இருந்துச்சு பாருங்க. அந்நேரத்தில் தீர அப்படியே ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க போல இருக்குது. நைட்டு இருந்தே கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். நைட்டு இருந்து வர்ற பக்தர்கள் எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க பாருங்கள். ஆட்டோவில் போகிறவங்க வர்றவங்க எல்லாருமே வாங்கி சாப்பிட்டுக்கலாம். பசங்க எல்லாருமே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். எல்லாருமே நாங்களும் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இப்போது பஸ்ஸு வேனு எல்லாமே நிற்கிது பாருங்கள். சரியான கூட்டமாக இருந்துச்சு கோயிலில். ஆனால் நாங்கள் போகும்போது சாமி நல்லா ஃப்ரீயாக பார்த்தோம். இப்போ பார்த்திங்கன்னா நடக்க ஆரம்பிச்சிட்டோம். பஸ்ஸு வேனு எல்லாமே இந்த இடத்துல தான் நிற்க வச்சுருக்காங்க. ஆனால் இருட்டாக இருக்கும், ஏன்னா லைட் வெளிச்சம் இல்லை, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதனால தான் நான் வீடியோ பெரும்பாலும் எடுக்கலை. பாருங்கள், இங்கே தான் பஸ்ஸு ஆட்டோ வேனு எல்லாமே ரொம்ப தூரம் இருக்குது கோயில். ஆனால் இங்கேயேவும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இங்கேருந்து பஸ்ஸில் வரவங்களா இருந்தாலும் சரி, 2 வீலரு ஆட்டோ இதில் வந்தாலும் இங்கேருந்து அங்கே ரொம்ப தூரம் நடக்கணும். எப்படியும் 2 கிலோமீட்டரில் இருக்கும் பாருங்கள். அங்கே நடந்து போகணும், கோயிலுக்கு நடந்து போகணும். நடந்து போனால் தான் அங்கே கோயிலுக்கு போக முடியும். ஏன்னா கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி இங்கே முன்னாடியேவும் எல்லாத்தையுமே நிப்பாட்டிட்டாங்க. போலீஸ் பாதுகாப்பு எல்லாமே நல்லா பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க. எந்த பிரச்சனையுமே இல்லை. பக்தர்களுக்கு எல்லா வசதியுமே செஞ்சு கொடுத்துருந்தாங்க. இப்போது அத்தை எல்லாமே வீடியோ எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னாங்க. அத்தை அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வீடியோ எடுத்துட்டேன் எடுத்துட்டேன் வீடியோ அப்படின்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஒவ்வொரு இடமும் அவங்களே சொல்லுவாங்க, இங்கே இந்த இடத்துல எடுப்பா இந்த இடத்துல எடுப்பா அப்படின்னு. இப்போது சாமி போட்டு வர்றவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. மலை மேலே போய் சாமி போட்டு வர்றவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம போகிறவங்க போய்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி தான் நைட்டெல்லாம் ஒரே கூட்டம். நீங்க அங்க இருந்து வீடியோ எடுத்துக்கிட்டு வந்தீங்க தர்மத்து பெட்டியில இருந்து. இது வந்தா என்ன போட்டோ எடுன்னு சொன்னீங்க. ஹாய் சொல்றா ஹாய் சொல்றா ஹாய் சொல்றா அங்க இருந்து போய் சொல்றா. மூஞ்சி தெரியல, அங்க போ. ஹாய் சொல்லு ஏய் மூஞ்சி தெரியல, நீ வெள்ள மைதா அங்க போடா. தூரத்துல இருந்து சொல்றா. போடா இப்போ போடா. ஏய் இப்போ பளிச்சுன்னு தெரியுதா? ஆமா சொல்லு சொல்றா சீக்கிரம். சரி யார் இருக்காங்க? நான் கருப்பா தெரியுது. நீங்க கருப்பா தெரியுதுன்னா கருப்பா இருக்கிறாங்க, ரொம்ப கருப்பா தெரியுவோம். 2 போட்டோ எடுத்துட்டாங்க. அப்படி எல்லாரும் இருக்காங்க. ஹாய் சொல்லுங்க எல்லாரும். ஹாய். அடையா
இங்க பார்த்த மாதிரி இருக்கு. இந்தா ಬಂದ್ಕೊಂಡೆ ತಂತೆ இந்தா நான் பக்கத்துல பார்த்தனே ಬಂದ್ಬಿಡ್ತೆ अच्छा अच्छा ठीक है
உட்காரு உட்காரு.
நடையா என் வீடியோ வாங்கி கேட்டேன் நடையம்மா என் வீடியோ இப்போ பார்த்திங்கன்னா மலை மேலே போய் முருகரை வந்து நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. இப்போது வீட்டுக்கு கிளம்பிட்டோம். என்னை வந்து மேலே மலைக்கு பாதுகாப்பாக கூட்டு போனவங்களுக்கும் சரி, இப்போ ஆண்டி வீட்டு வரைக்கும் கூப்பிட்டு வந்தவங்களுக்கும் சரி, ரொம்ப கோடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு நடந்த முதல் அனுபவம். ஏற்கனவே நிறைய விஷயங்கள் நடத்தி கொடுத்துருக்காங்க கடவுள் வந்து. ஆனால் தனியாக நடந்து வர்றப்போ எனக்கு கிடைச்ச அனுபவம் உண்மையிலேயும் நான் எதிர்பார்க்காத ஒன்று நடந்திருக்குங்க. இப்போ எல்லாருமே ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு கிளம்பியாச்சு. இவங்க வந்து சில்கார் வெட்டிக்காரவங்க. இந்த அம்மா அப்பா இவங்களோட வந்தவங்க எல்லாருமேவும் ஆண்டி வீட்டு வரைக்கும் என்னை பாதுகாப்பாக கூப்பிட்டு வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம வீடியோவை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. பார்க்குற வியூவர் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. பாய்மா, நன்றி, வணக்கம்.